கல்ப விருச்சகத்துல உட்கார்ந்து இருப்பாரு, கீழே பாத்தீங்கன்னா சீடர் இருக்க மாதிரி இருக்கும். ஆனா இங்க தட்சிணாமூர்த்தி பாத்தீங்கன்னா 2 பக்கமும் 2 ரிஷிகள் இருக்காங்க. அதுவே சிறப்பு. பின்பக்கத்தை சுத்தி வரப்ப பாத்தீங்கன்னா பரசுராமர் விமர்சனம் பெற்ற இடம். பரசுராமர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், தன்னுடைய தந்தை சொல் மீறக்கூடாதுங்கிறதா தன் தாயோடைய தலையை வெட்டியிருப்பாரு. அந்த தாயோட தலையை வெட்டினதுக்கு அவர் வந்து விமோசனம் பெற்றதா வந்த இடம் இந்த இடம். பரசுராமர் பிரதிஷ்டை பண்ணி வழிபட்ட லிங்கம் பின்னாடி இருக்குதுங்க. சுற்றுப்புறத்தில் வந்தீங்கனாலே அந்த லிங்கத்தை நீங்க பார்க்கலாம். நால்வரோட சிலையும் பின்னாடி இருக்குது. பின்பக்கம் இந்த வழியை சுற்றி வந்தீங்கனாலே பின்னாடி இருக்கு. மகாலட்சுமி உள்ள இருக்காங்க. வழிபடுறதுனால சிறப்புங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா புத்திர பாக்கியம், திருமண பாக்கியம், நார்த்தன கணபதி இருக்காரு. நார்த்தன கணபதி இருந்தாலே கேது ராகேது பரிகாரத்துக்கு. இங்க இருக்கிற பைரவர் பார்த்தீங்கன்னா கால பைரவர் வந்து அகோர பைரவர் இருக்காரு. அந்த கால வச்சு பூஜை நடந்துட்டு இருக்க பாத்தீங்கன்னா பைரவர் காசிக்கு நிகரான ஒரு சக்தி உள்ள பைரவர் சொல்றாங்க. நவகிரகங்கள் பாத்தீங்கன்னா எப்பயுமே சுற்றி வர பகுதியும் இருக்கு. ஆனா நவகிரகங்கள் ஒன்று மாறி இருக்குதுங்க. நவகிரகங்கள் எல்லாம் ஒரு மற்ற ஆலைகள் இருக்கிற மாதிரி இல்லாம